மன்னா. சங்கீதம் 115:9. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை. கர்த்தரை நம்பும்படியாக நம்மளை அழைக்கிறார். எதனால? அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையாக கேடகமாய் இருக்கிறனால அவர் மேல் நம்பிக்கை இருக்க சொல்கிறார். அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறபடினால் எல்லா தீங்குக்கும் நம்மளை விலக்கி காக்க வல்லவர். அவர் நமக்கு துணை செய்கிறபடினால் அவரை முழு நிச்சயமாக 100% நாம் அவரை நம்பலாம். ஜனங்களே, எக்காலத்தில் அவரை நம்புங்கள்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள்ல நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர் ஒரே ஒருவர் தான், அவர் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவென்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே நம்பிக்கை விட்டுறாங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்புவதற்கு நம்ம கிருபை கேட்கலாமா? ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நம்ப எங்களுக்கு கிருபை தாரும். எப்பொழுது உம்மை நம்ப கிருபை தாரும். எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்துள்ளும். பயங்களுக்கும் ஆண்டவரே, எல்லா பொல்லாப்புக்கும் பிசாசின் தாக்குதலுக்கும் எங்களை விலக்கி காத்துள்ளோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை மூடி இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். கர்த்தருடைய தயவு மூடியிருப்பதாக. நீரே எங்களுக்கு துணையும் கேடவுமாயிருக்கிறக்கா நன்றி. இன்னைக்கு எங்க நம்பிக்கை உங்க மேல வைக்க கிருபை தாங்க. உங்களை சார்ந்து எங்க வாழ்க்கை நடத்த கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.